இந்த இடம் எங்கே இருக்குன்னா, ஏற்காட்டு அடிவாரம் அப்படிங்கிற நகரத்தில் ஒரு டெலிஃபோன் காலனி அப்படிங்கிற ஒரு கிராமம். அங்கே தான் வந்து நாங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாட போயிருந்தோம். அங்கேருந்து கோரிமேடு போகிறதுக்கு பஸ் ஸ்டாப் ஏதோ மாமரத்துக்காடுன்னு சொன்னாங்க, அங்கே போகணுன்னாங்க. அங்கே போகிற வழி தான் இது. போகும்போது வழித்தடத்தில் என்ன இயற்கை காட்சிகள் இருக்குது அப்படிங்கிறத அப்படி அப்படியே வீடியோ எடுத்தோம். கண்ணுக்குட்டியோடு எடுக்க சொல்லி கேட்டுச்சு, எடுத்து கொடுத்தேன். அதை நீங்கள் பாருங்கள், கண்ணுக்குட்டி பார்க்காது. அப்புறம் அப்படியே நடந்து போனால் மாட்டுக்கு தட்டு எடுத்தாங்களா, அது அவங்க சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அப்புறம் கரும்பு, நிறைய இயற்கை காட்சிகள். தண்ணி உள்ள ஏரியா, தண்ணி இல்லாத ஏரியா. அங்கே தூரத்தில் ஒரு கரடு மாதிரி இருந்தது. அது வந்து ஒரே வெள்ளை கரடாக இருக்குது. அதுக்கு பேர் என்னன்னு தெரியல, அதை யாரையும் நாங்கள் கேட்கல. அந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்தோம். சரி, அப்படியே இயற்கை காட்சிகளை எடுத்து நம் மக்களுக்கு சேலம் மாவட்டத்தின் சிறப்பு அம்சங்களை மட்டும் கொண்டு செல்ல வேண்டுங்கிறது என் நோக்கம். எல்லாருமே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் பார்க்குற மாதிரி. 2 பேர் வேணும் மிஷினில் இருந்தாலும். படுத்துக்கிறது அந்த சாட்சி விடு. சரி சரி, ஒரே நாளையிலே வந்து தட்டை தினப்பட மாடு இல்லை, அது ஒரு 8 நாளைக்கு வச்சுக்கிறது. கொண்டு போகல ஊருக்குள்ளார. ஆஹா, பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க போகுது, தண்ணிக்கு அடிக்கும். அப்படியா? டாட்டா ஏற்றி வச்சுக்குவோம். ஓ, பரவாயில்ல. இந்த மரமெல்லாம் என்ன உயரம். பஸ் ஸ்டாப்புக்கு பக்கம் வந்துட்டோம். ஆனால் பாருங்கள், ஒரே ஃப்ளாட்டாக தான் பிரித்து போட்டிருக்காங்க. இது விளைநிலம். இந்த பக்கம் கேமரா போச்சுன்னா பார்த்துருப்பீங்க, நிறைய ஃப்ளாட்டு, ஏகப்பட்ட தோட்டம் ஃப்ளாட் போட்டிருக்காங்க. ஓய் வந்துட்ட பாரு கேமராவில் நீ. இப்போ ஜூனியர் சீனியர் பை பை. ஆக்டர் சாவித்ரி பேசுகிறேன். என்னோடய ஷோலாம் பார்க்குறீங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். பண்ணுங்க, நானும் எனக்கு பர்த்டே கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன்? மாமரத்துக்காடுன்னு சொன்னாங்க, அங்கே மாமரத்தையே காணோம். பஸ் ஸ்டாப்பில் நின்று பார்த்தோம், பஸ்ஸு வரல. அப்படியே நடந்து போகலாம் அப்படின்ட்டு போனோம். 5 கிலோமீட்டரோ என்னமோ போவோமா. அப்போ இது நடக்க முடியாதுன்னு பார்த்தா ஒரு வண்டி வந்துச்சு, பார்சல் வண்டி. அதில் ஏறிக்கிட்டோம். உயிரிழப்புங்க போனேன், டெம்போ ஏறி வந்தேன் அப்படியே தான் சொல்ல போகிறேன். எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற வையரமா ஹீரோயினை தூக்கிட்டு வந்து டெம்போல உட்கார வச்சிட்டாங்கன்னு போடும். கரெக்டாக லோடு ஏற்றிட்டு வருவார். நேரம் வேணும். இப்போ நாங்கள் கோரிமேடு போயிட்டுருக்குறோம். அங்கே போனால் தான் சேலம் வர பஸ்ஸு. இங்கே பாரு, காக்கா, இந்த காக்காயை பாரு, காக்கா இருக்குது, பிரேக்காக இருக்குது. கேமரா கொண்டாடக்கூடாது, இல்லைன்னா கொண்டாந்துருவேன். பார்த்து கேமரா கொண்டாடக்கூடாது. இப்போ அப்புறம் செலிப்ரேஷன்லாம்
வண்டியார் வர போஸ்ட் போட்டு விடு அப்படின்னா எதுக்கு பார்க்கலாம். நாங்கள் இப்போ உட்காந்துக்கிட்டு வர்ற வண்டியில் பார்சல் தான் இருந்துச்சு. அது மேலே தான் நாங்கள் உட்காந்துக்கிட்டோம். அவங்க ஏதோ ஒரு புண்ணியமாக எங்களை ஏற்றிட்டு போயிட்டாங்க. ஆனால் கோரிமேடு வர்ற வழியில் பாருங்கள் எவ்வளோ தூரம் பச்சை பசேல் சூப்பராக இருக்குது. மெயின் காரணம் நாங்கள் அந்த வண்டி ஏறுறதுக்கு காரணம் பஸ் அடிக்கடி இல்லை. அங்கே வந்து அவ்வளோ பெரிய ஊராக தெரியுது, பிளாட்லாம் அவ்வளோ பிரித்து போட்டிருக்காங்க, பஸ்ஸு அடிக்கடி இல்லை. அது ஒரு ரீசன் இருக்குது. இப்போ வந்து கோரிமேடு பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுசு நாங்களும் அன்னைக்கு தான் போயிருக்கோம், இதுவரையும் போனதே கிடையாது. பாருங்கள், மாட்டு வண்டி போகிறது, அதை துரத்தி கூட நாய் கூட போகின்றது. அதுவும் மெயினாக அங்கே வந்து குருமம்பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, உயிரியல் பூங்கா இருக்குது. நாங்கள் பஸ்ஸுக்காக வந்து நின்றுமே, அதை தாண்டி தான் போகணுமா குருமம்பட்டி. அப்படி ஒரு பேரான இடத்துக்கே பஸ் அடிக்கடி இல்லை. என்ன ரீசன்னு தெரியல. அதிகமாக போக மாட்டாங்களோ, எல்லாம் காரில் போவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ரீசனாக இருக்கும். நாங்கள் வந்து குருமம்பட்டி போக டைம் இல்லை. கண்டிப்பாக ஒரு தடவை போவோம், உயிரியல் பூங்கா போய் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுவோம். ஏற்காடும் இவ்வளோ தூரம் வந்து ஏற்காடு கூட தான் போகணும்னு ஆசை, ஆனால் போக முடியல, டைம் இல்லை. ஏற்காடும் போவோம், வீடியோ போடுவோம் பாருங்கள். எங்களோட வீடியோவை நீங்கள் லைக் கொடுங்க, நிறைய கொடுங்க, லைக்கு நிறைய பாருங்கள். சேலம் சிறப்பை அம்சங்களை எடுத்து உரைக்கும் விதத்தில் எங்கள் வீடியோ இருக்கும்.